வணக்கம். முக்கிய தமிழ் சினிமா செய்திகள். தல அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய எதிரிகள் அனைவரையும் தகர்த்தெறிந்து வருகின்றார். தமிழ் சினிமாவில் வளமையாக முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரும் தங்களுடைய ரசிகர்களுக்கு பிடித்த வகையில் திரைப்படங்களை அமைத்து அதன் மூலமாக பலத்த வெற்றிகளை பெற்று வருகின்றார்கள். ஆனால் தல அஜித்குமார் அவர்கள் இப்போது புதியதொரு வழியை கண்டுபிடித்திருக்கின்றார். ஒவ்வொரு முன்னணி நட்சத்திரங்களுக்கும் ரசிகர்கள் இருப்பது போன்று எதிரிகள் இருப்பதும் வளமையாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் தல அஜித்குமார் அவர்களுக்கும் பல எதிரிகள் இருக்கின்றார்கள். அதனால் முதலில் தன்னுடைய எதிரிகளை தகர்த்தெறியும் வகையில் தன்னுடைய திரைப்படங்களை அமைத்து வருகின்றார். தல அஜித்குமார் அவர்கள் வயதான தோற்றத்தில் இருக்கின்றார், தொப்பையுடன் இருக்கின்றார், ஆடத் தெரியாதவர் என்று பலரும் இவரை கிண்டல் செய்து வருவார்கள். அந்த வகையில் தன்னுடைய வயதான தோற்றமாகிய தலைமுடியின் நரைத்த தோற்றத்தை வைத்துக்கொண்டே திரைப்படங்களை அமைத்து திரைக்கதைகளை அமைத்து அதற்கேற்றால் போல் நடித்து அதையே ஒரு ஸ்டைலாகவும் மாற்றிவிட்டார் தல அஜித்குமார் அவர்கள். அதைத் தொடர்ந்து குண்டான நடிகர், தொப்பையுடன் இருக்கும் நடிகர் என்று பலரும் கிண்டல் செய்து வருவார்கள். அதை மாற்றும் வகையில் இப்போது விவேகம் திரைப்படத்தில் உடல் கட்டமைப்பாக வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 6 பேக் எடுத்திருக்கின்றார். பலரும் ஆச்சரியப்படும் வகையிலும் ஆசைப்படும் வகையிலும் ஒரு அழகான உடல் அமைப்பை கொண்டு வந்திருக்கின்றார் தல அஜித்குமார் அவர்கள். அது மட்டுமில்லாமல் ஆடத் தெரியாத நடிகர் என்று பலரும் கிண்டல் செய்து வருவார்கள். அதற்காக வேதாளம் திரைப்படத்தில் அனிருத் அவர்களை இசையமைக்க வைத்து அந்த பாடல்களுக்கு மிகவும் அழகாக ஆட முயற்சி செய்திருப்பார் தல அஜித்குமார் அவர்கள். இவ்வாறு அவருடைய எதிரிகள் அவரை கிண்டல் செய்யும் அனைத்து விடயங்களையும் திருத்தி கொண்டு வந்து ஒவ்வொன்றாக தன்னை தானே செதுக்கிக் கொண்டிருக்கும் தல அஜித்குமார் அவர்கள் இவை அனைத்துமே அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அதனால் இவ்வாறு தன்னுடைய எதிரிகளை தகர்த்தெறிந்து வருகின்றார் தல அஜித்குமார் அவர்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.